பார்டர் டிசைன் கூட எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம். இதுல பிஸ்கட் நாட்டு சிங்கிள் கலர்ல வந்திருக்கு. அதை சுத்திலும் பிங்க் கலர்ல சாதா நாட்டு வந்திருக்கு. இதை சுத்தி பார்டர் மாதிரி வந்திருக்கிறதுனால நான் இது பார்டர் டிசைன் கூடன்னு சொல்றேன். இதுக்கு வந்து பேஸ் நல்லா அகலமா வந்திருக்கு. அதனால நீங்க லஞ்ச் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எனக்கு 1.5 ரோல் செலவாச்சு. ஒயிட் கலர்ல ஒரு ரோலும் கொஞ்சம் அதிகமா செலவாச்சு. பிங்க் கலர்ல ஹாஃப் ரோல் செலவாச்சு. இப்போ இந்த கூடை எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு பிங்க்ல 14 ஒயரும் ஒயிட் கலர்ல 32 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயரோட நீளம் 8 அடி எடுத்திருக்கேன். எல்லா 2 ஒயரையும் ஈக்குவலா மடிச்சு பேசிக் நாட் போட்டு வச்சிருக்கேன். அப்படி போட்டதுல பிங்க் கலர்ல 7 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒயிட் கலர்ல 16 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இனி இதை வச்சு கூடை போடலாம். இப்போ ஒயிட் கலர்ல இருக்க 2 நாட்ஸை எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம இதை 4 நாட்டா போட்டுக்கணும். ஒயிட் கலரை மட்டும்தான் அந்த மாதிரி போடணும். பிங்க் வந்து சிங்கிள் நாட்டாவே இருக்கட்டும். இப்போ இந்த 2 நாட்டையும் இப்படி பக்கத்துல வச்சோம்னா இந்த பக்கம் ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்கும். இந்த பக்கம் ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல கிடைக்கிற எக்ஸ் ஷேப்ல ஒரு நாட் போடணும். இப்ப இது 4 நாட் ஆயிடுச்சு. இதே போல இருக்கிற எல்லா ஒயிட் ஒயரையும் இந்த மாதிரி 4 நாட்டா போட்டு வச்சுக்கணும். இப்போ ஒயிட் கலர் நாட்ஸ் எடுத்து நான் 2 நாட்டா ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி ஜாயின் பண்ணதுல ஒயிட் கலர்ல 8 பீசஸ் கிடைச்சிருக்கு. பிங்க் வந்து நான் போடவே இல்லை, சிங்கிள் நாட்டா தான் வச்சிருக்கிறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணலாம். இப்போ ஒயிட் கலர்ல போட்டு வச்சிருக்க ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். இது கூட பிங்க் கலர்ல இருக்கிற ஒரு நாட்டை ஜாயின் பண்ண போறேன். இதை இது மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்றேன். ஒரு நாட் போடணும். இதை திருப்பி வச்சு கீழ் பக்கமும் ஒரு நாட் போடணும். இப்ப இந்த வெள்ளை கூட பிங்கை இணைச்சு 2 நாட் போட்டேன். நீ அடுத்து இன்னொரு ஒயிட் ஜாயின் பண்ணும். ஒயிட்டை இந்த மாதிரி கரெக்டா வச்சு ஜாயின் பண்ணணும். சென்டர் நாட் கூட ஜாயின் பண்ணணும். திருப்பி வச்சு கீழ் பகுதியில் ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். நீ அடுத்து பிங்க் ஜாயின் பண்ணும். இப்போ பிங்க் நாட் எடுத்துக்கிட்டு அதை இதோட ஜாயின் பண்றேன்.
இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். நீ அடுத்து ஒயிட் ஜாயின் பண்ணும். போட்டு வச்சிருக்க ஒயிட் நாட்ஸ் எடுத்து பிங்க் கூட ஜாயின் பண்ணும். இதே போலவே தான் இருக்கிற எல்லா ஒயர்களையும் எல்லா நாட்டுகளையும் ஜாயின் பண்ணிடணும். ஒரு 4 ஒயிட் நாட் வந்தா அடுத்தது ஒரு பிங்க் நாட் வரும். அதே மாதிரி ஜாயின் பண்ணும். ஃபர்ஸ்டும் கடைசியும் ஒயிட் நாட் தான் வரும். இதே போல எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் நான். இப்ப போட்டு வச்சிருக்க எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். 2 ஒயிட் நாட்டு, ஒரு பிங்க் நாட்டு, 2 ஒயிட், ஒரு பிங்க், இப்படி இதே ஆர்டர்ல போயிருக்கு. ஃபர்ஸ்டும் கடைசியும் ஒயிட் நாட் இருக்கு. இதே மாதிரி தான் போடணும். இப்ப இதுக்கு மேல லைன்ஸ் நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த இடத்துல ஒரு பிங்க் ஒரு ஒயிட் சேருது. இந்த இடத்துல நம்ம நாட் போடுறோம். இதே போல ஜாயிண்ட் ஆகிற எல்லா ஒயர்ஸையும் எக்ஸ் ஷேப்ல வர்ற எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி இந்த லைன் போடணும். இந்த லைன் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ 3rd லைன் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து 4th லைன் போடுறேன். 4th லைன் 2 ஒயிட்ல வரும், சிங்கிள் கலரா வரும். இதே போல எக்ஸ் ஷேப் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போட்டு வரணும். வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. இதே மாதிரி தான் போட்டு வரணும். இந்த பேஸ்ல சென்டர் நாட்டை விட்டுட்டு இந்த சைடு 8 லைன் போடணும். இப்போ சென்ட்ரல் நாட்டு இந்த சைடு இப்போ 4 லைன் போட்டிருக்கேன். இன்னும் 4 லைன் போடணும். அப்புறம் திருப்பி வச்சு இந்த சைடு 8 லைன் போடணும். திருப்பி வச்சுட்டு இந்த சென்டர் நாட்டை விட்டுட்டு இப்போ ஆல்ரெடி ஒரு லைன் இருக்கு. இன்னும் 7 லைன் போடணும். இதெல்லாம் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இங்கிருந்து 9 லைன்ஸ் வந்திருக்கு. இங்கிருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக 9 லைன் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணால் இந்த சைடு 9 லைன் இருக்கும். இங்கிருந்து 9 லைன்ஸ் இருக்கும். இது பேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் இந்த கூடை போடலாம். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டில் வரணும். 2 நாட் ஒயிட்டில் வரணும். இந்த கிராசிங்காகவும் ஃபஸ்ட்டு ஒயிட் வரணும். அப்புறம் ஒரு பிங்க் வருது. அப்புறம் 2 ஒயிட் வருது, ஒரு பிங்க்கு, அப்புறம் 2 ஒயிட்டு, ஒரு பிங்க்கு. கடைசியாக வந்து சிங்கிள் தான் முடியணும், டபுள் முடியக்கூடாது. இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த பேஸ் வந்து ரொம்ப அகலமாக உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் குறைவாக கூட வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 2 ஒயிட்டு, ஒரு பிங்க்கு, 2 ஒயிட்டு, ஒரு பிங்க், இதோட முடிச்சுக்கலாம். இந்த 3 நாட்டை நம்ம விட்டுறலாம். இல்லை இதே அளவு வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி லென்த்தாகவும் ஸ்டார்டிங் வந்து ஒயிட் ஆரம்பிச்சிச்சுன்னா 2 ஒயிட்டு, எண்டிங்கும் 2 ஒயிட் தான் இருக்கணும். நீங்கள் எந்த சைஸ் போட்டாலும் சரி இதே ஆர்டரில் இருந்துச்சுன்னா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ கார்னர் திருப்பலாம். இப்போ இந்த கிராஸாக வந்திருக்கிற இடத்துல லாஸ்ட்டு ஒரு பிங்க் ஒயர் இருக்குது, 2 ஒயிட் ஒயர் இருக்குது, இங்கே ஒரு பிங்க் வருது. இப்போ 9, 7 இது 2 மட்டும்தான் நம்ம நாட் போட போகிறோம். இந்த 2 ஒயரை ஸ்கிப் பண்ண போகிறோம். இந்த 2ஐயும் ஸ்கிப் பண்ணால் தான் இந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். அதுக்காகத்தான் இந்த ட்ரிக் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணுறப்ப இந்த இடத்துல ஹோல் பெருசாக வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சுக்கிறோம்.
இந்த 2 ஒயரை சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம நாட் போடுறோம். அப்போ வந்து இந்த இடத்துல பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. இப்போ இந்த ஒயிட் ஒயரை பிங்க் ஒயர் பின்னாடி வச்சுக்கிறோம். பின்னாடி வச்சுக்கிட்டு இதை ஃபோல்டு பண்ணிக்கிறோம். அதே போல் இந்த பக்கம் இருக்க ஒயிட் ஒயரை இந்த பிங்க் ஒயர் பின்னாடி வச்சுக்கிட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணி நாட் போட்டுக்கணும். உள்ள இருக்க ஒயிட் ஒயரை ஒரு 4-5 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கூட விட்டுறலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டேன். இது கார்னர் திருப்பியாச்சு. இந்த இடத்துல ஒரு பிங்க் நாட் தான் வரணும். அப்பதான் கரெக்டான அர்த்தம். இப்போ அதே போல இந்த சைடும் நான் போட்டு காட்டுறேன். இந்த சைடு இப்போ சென்டரில் 2 ஒயிட் வருது. இந்த சைடும் 2 பிங்க் வருது. இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம போடுறோம். இந்த சைடும் கார்னர் திருப்பிட்டேன். அதே போல இந்த 2 சைடும் போடணும். இப்போ 4 சைடும் போட்டு கார்னர் திருப்பிட்டேன். இனி மேலே போட்டு வரணும். உங்களுக்கு இதே மாதிரியே மேலே வரணும் அப்படின்னா நீங்க சாதா நாட்டை எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். ஆனா நான் இந்த கூடைக்கு பிஸ்கட் நாட் போடுறேன். இப்போ வந்து ஒரு 4 லைன் பேசிக் நாட்டே போட போறேன். இப்போ இந்த கார்னர் திருப்பின ஒயரை நான் நாட் போடுறேன். பொதுவாக கிராஸ் கட் கூட எப்படி போடுவோமோ அதே போல தான் இதுவும். இந்த கார்னர் திருப்பறது மட்டும்தான் கவனிக்க வேண்டியது. கொஞ்சம் தூரத்துக்கு இந்த 2 ஒயரை சேர்த்தியே போட்டு வாங்க, கிரிப்பா இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். இந்த 2 ஒயரை சேர்த்தியே தான் போட்டு வர்றேன். ஒரு 4 லைன் போட்ட பின்னாடி அப்புறம் கட் பண்ணிடலாம். அதை இந்த கார்னர் திருப்பின நாட்ல இருந்து ஒரு 4 லைன் போடணும். ஃபுல்லா ரவுண்ட் ஃபுல்லா போட்டு வரணும். போட்ட பின்னாடி தான் டிசைன் சேஞ்ச் ஆகும். நீங்க எந்த இடத்துல எல்லாம் எக்ஸ் ஷேப் வருதோ அதெல்லாம் போட்டு வாங்க. 4 லைன் போடுங்க. நான் 4 லைன் போட்டுட்டு காட்டுறேன். நாலு லைன் ஃபுல் சுத்திலும் போட்டு வரணும். போட்ட பின்னாடி தான் டிசைன் மாறும். இதே டிசைனே போடுறீங்கன்னா அப்படியே மேலே போட்டு வரலாம். எல்லா பேசிக் நாட்டே போட்டு வந்துடலாம். நீங்க பிஸ்கட் நாட் மாற்றணும் அப்படின்னா தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணும்.
அது இந்த 4 லைன் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த கார்னர் திருப்பின நாட்ல இருந்து நான் 4 லைன் போட்டிருக்கேன். அது வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஃபார்ம்ல நான் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி நீங்க போட்டீங்கன்னா தான் இந்த மேல் பகுதி இந்த டைமண்டுக்கு மேல் பகுதியில் உங்களுக்கு பிஸ்கட் நாட் போட முடியும். இது ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா போட முடியாது. அதனால இதே மாதிரியே நீங்கள் போட்டு வாங்க. 4 லைன் போட்டுட்டு இந்த இடத்துல கேப் விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு பிஸ்கட் நாட் போட முடியும். இதே மாதிரி நீங்கள் சாதா நட் போட்டு கம்ப்ளீட் பண்ணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம். அது வந்து ஃபுல்லாகவே இதே டிசைனில் வரும். நான் வந்து இதில் பிஸ்கட் நாட் மட்டும் போட போகிறேன். இது பிஸ்கட் நாட்டு சாதா நாட்டு மிக்ஸ்டாக வரும். பிஸ்கட் நாட் போடணும்னா இந்த இடத்துல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். இது சென்ட்ரு நாட்டு. சென்ட்ரு நாட்டிலேருந்து 4 நாட்டு வரும் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட 4 நாட்டு. இந்த 4 நாட்டையும் நம்ம பிரித்து விட்டுறணும். பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பிஸ்கட் நாட் போடணும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட அந்த 4 நாட்டை நான் பிரித்து விட்டுட்டேன். இந்த இடத்துல நான் பிஸ்கட் நாட் போடுறேன். பிஸ்கட் நாட்டு எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 வயரையும் லெஃப்ட் சைடு இருக்கிற 2 வயரையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அடுத்து ரைட் சைடு இருக்கிற வயரை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இது இந்த இடத்துல ஃபோல்டாக இருக்கிற வயரை மேலே தூக்கி வைக்கணும். திரும்பி இருக்க வயரை மேலே தூக்கி வச்சிடணும். இப்போ இந்த பக்கம் திரும்பி இருக்க வயரை இதுக்குள்ளே சொருகிடணும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே சொருகிட்டு வெளியே எடுத்துட்டு இதுக்குள்ளே சொருகிடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க வயரை எடுத்துக்கணும். இது 2 வயரையும் முன்பக்கமாக எடுத்துக்கணும். இப்போ இதில் மாட்டிக்கணும். இப்போ முன்னாடி இருக்க வயரை மேலே தூக்கி வச்சுக்கணும். 2 வயரை மேலே தூக்கி வச்சுக்கணும். இப்போ முன்ன சொருகின மாதிரியே இந்த ஹோல்குள்ளே சொருகிட்டு வெளியே எடுத்துட்டு அடுத்த ஹோலில் சொருகிடணும். இப்போ எல்லா வயரையும் டைட் பண்ணிடணும். இப்போ பிஸ்கட் நாட் போட்டேன். பிஸ்கட் நாட் உங்களுக்கு போட தெரியலனா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போ அடுத்தது இந்த இடத்துல 4 ஒயிட் சேர்ற இடத்துல 4 ஒயிட் கரெக்டாக சேருது. இந்த இடத்துல பிஸ்கட் நாட் போடுறோம். உங்களுக்கு 2 சைடும் 2 ஒயிட் ஒயர் சேர்ற இடத்துல உங்களுக்கு பிஸ்கட் நாட் வரும். கரெக்டாக அதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். இந்த டிசைன் கூடையில் உங்களுக்கு ஒயிட் கலரில் மட்டும்தான் பிஸ்கட்ஸ் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு கூடை போட்டிருக்கேன் 3D பிஸ்கட் நாட்டுன்னு சொல்லிட்டு. அந்த கூடையில் வந்து 2 கலரும் மிக்ஸ்டாக பிஸ்கட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து வெறும் ஒயிட் கலர் மட்டும்தான் கிடைக்கும். அந்த பிஸ்கட்டை சுற்றி பார்டர் போட்ட மாதிரி இருக்கும் டிசைனு. ஒரு பிஸ்கட் போட்டேன். இப்போ இது 2க்கும் நடுவில் நமக்கு சாதா நாட் போடணும். இந்த இடத்துல சாதா நாட்டு சிங்கிள் கலர்ல வரும். இந்த பிஸ்கட் நாட்டை சுற்றி உங்களுக்கு சாதா நாட் தான் வரும். இப்போ இந்த இடத்துல சாதா நாட் தான் வரும்.
இந்த பிஸ்கட் நாட்டை சுற்றிலும் ஒரு சாதா நாட்டு அதை பார்டர் மாதிரி வரும். இப்போ இதோட மேல் பக்கம் சிங்கிள் கலர்ல வரும். இப்போ உங்களுக்கே தெரியும் சென்டர்ல பிஸ்கட் நாட் இருக்கு, அதை சுத்தி பிங்க் கலர்ல ஒரு பார்டர் வந்திருக்கு. இதே மாதிரியே தான் எல்லா இடத்துலயும் வரும். இப்போ இந்த பக்கம் இருக்கிற சென்டர் நாட்டையும் பிரிச்சு விட்டுட்டு நம்ம ஒரு பிஸ்கட் நாட் போடுறோம். அடையாளத்துக்கு வச்சிருந்த நாட்டை நான் ஃபர்ஸ்ட் பிரிச்சிடுறேன். பிரிச்சுட்டு இந்த 4 நாட்டையும் பிரிச்சு விட்டுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண நாட்டு. அதை பிரிச்சு விட்டுட்டு பிஸ்கட் நாட் போட போறேன். இப்போ 4 நாட்டை இந்த இடத்துல பிரிச்சு விட்டுட்டேன். இப்போ இங்க ஒரு பிஸ்கட் நாட் போடுறேன். பிஸ்கட் நாட் போடுறதுல என்ன அட்வான்டேஜ்னா நம்ம சீக்கிரம் கூட போட்டுடலாம், ரொம்ப வேகமா முடியும் கூட போடுறது. இடத்துல ஒரு பிஸ்கட் நாட் போட்டேன். இதை சுத்திலும் ஒரு பார்டர் வரும்.
இப்போ இந்த பிஸ்கட் நாட்டை சுற்றிலும் பார்டர் போட்டு முடிச்சிட்டேன். இதே போல் தான் எல்லா இடத்துலையும் போடணும். இப்போ இது எப்படி போட்டோமோ அதே போல் போட்டுவாங்க. நான் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த கூடை இவ்வளோ தூரம் போட்டு முடிச்சிருக்கிறேன். இங்கேருந்து 3 பிஸ்கட் வந்திருக்குது. ஒவ்வொரு லைன்லேயும் 3 பிஸ்கட் வந்திருக்குது. இந்த மாதிரி போட்டு முடிச்சிருக்கிறேன். இனி மேலே வந்து ஒரு 3 வருஷம் சாதா நாட் போட்டுக்கலாம். இப்போ இதோட பிஸ்கட் நாட் முடிச்சிருக்கேன். இது வந்து நெளியாக போட்டு முடிச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு லைனு ஒரு டைமண்ட் வந்து சாதா நாட்டில் போட்டுக்கலாம். அது நீங்கள் நெளியாக போட்டாலும் சரி, நார்மலாக ஈக்குவலாக போட்டாலும் சரி, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் சாய்ஸு. நான் வந்து இந்த லைனுக்கு எல்லா பக்கம் ஈக்குவலாக போடுறேன். அது சின்ன குழந்தைங்களுக்கு கையை கிழிச்சு விட்டுரும். அதுக்காக ஈக்குவலாக போடுறேன். நாலு ஒயர் சேர்ற இடத்துல சாதா நட் போடுறேன். அதுக்கு மேலே பிங்க் கலரில் 4 ஒயர் ஒயிட் சேர்ற இடத்துல சாதா நட் போடுறேன். அதுக்கு மேலே பிங்க் கலரும் சாதா நட் தான் வரும். அது இதுக்கு மேலே பார்டர் மாதிரி வந்துடும். கீழே போட்ட மாதிரியே தான், அதே ஒரு லைன் தான் வரும். ஒரு டைமண்ட் வரும், மேலே ஒரு பார்டர் வரும். அதே மாதிரியே தான் இப்போ மேலே போடுறோம். வேற சேஞ்சஸ்லாம் இதில் ஒன்றுமே இல்லை. நெளியாக வராமல் நம்ம ஈக்குவலாக போடுறேன் நான். இந்த மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக வரும். அந்த மாதிரி வரும். ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த கூடை போட்டு முடிச்சிட்டேன். மேலே ஒரு 3 வருஷம் போட்டிருக்கிறேன். இன்னொரு டைமண்ட் சாதா நட்டில் ஒரு டைமண்ட் போட்டிருக்கேன். போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஈக்குவலாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த நெளியாக கூட போடலாம். நான் இதுக்கு ஈக்குவலாக போட்டிருக்கிறேன். இப்போ எல்லா ஒயரையும், மிச்சம் இருக்க ஒயரையெல்லாம் உள்ளே சொருகணும். உள்ள ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்ப கூடைய உள் பக்கமா திருப்பிக்கிட்டேன். இப்ப இது ஒரு நாட்ல இருக்க எக்ஸ்ட்ரா ஒயர்களை ஒரு நாட் விட்டு கிராஸா சொருகிட்டு போகணும். இந்த மாதிரி கிராஸா சொருகணும். அதே போல இந்த சைடு இருக்கிற ஒயரை இந்த சைடு கிராஸா சொருகணும். ஒரு நாட் இந்த போட்டிருக்க நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டில் சொருகணும். இதே மாதிரி இந்த லைன்ல சொருகிட்டு போகணும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிருங்க. நான் எல்லாம் சொருகிட்டு காட்டுறேன். இப்போ எல்லா ஒயரையும் சொருகிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். இது கிராஸ் கட் கூடைங்கிறதுனால கொஞ்சம் ஒயர் அதிகமாக வேஸ்ட் ஆகும். இது வந்து ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் தான் ஒயர் வரும். எல்லாம் ஈக்குவலாக யூஸ் ஆகாது. அதனால ஒயர் வேஸ்ட் ஆகிறது ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வேஸ்ட் ஆகிற ஒயரை வச்சு நான் ஹேண்டில் போட போகிறேன். அது எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேண்டில் போடுறதுக்காக நான் 6 ஃபீட்ல 2 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒயிட்டும் பிங்க்கும் இருக்கிறதுனால அந்த 2 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க இந்த துண்டு ஒயர்களை எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த துண்டு வயர்களை இது வந்து சென்டர் நாட்டு. இந்த நாட்டுல இருந்து ஒரு நாட் தள்ளி, ஒரு பிஸ்கட் நாட் தள்ளி நம்ம இதை உள்ள சொருகி எடுக்க போறோம். ஒரு நாட்குள்ள உள்ள சொருகி வெளியே எடுக்கணும். ஒரு 4 வயர் எடுத்துட்டா போதும். மறுபடியும் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து அடுத்த நாட்குள்ள விட்டு வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கணும். ஒரு சைடு குறைவா வச்சுக்கலாம், ஒரு சைடு அதிகமா இருக்கட்டும். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க நீளமான ஒயரு 6 அடியில கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 ஒயரு பிங்க் கலரு ஒயிட் கலர் 2 ஒயர் 6 அடியில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதுக்குள்ளே இது எந்த ஓட்டையில விட்டோமோ அதே இடத்துல விட்டு வெளியே எடுத்துக்கணும். இந்த 2 ஒயரையும் ஈக்குவலா வச்சுக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலா வச்சுக்கணும். இந்த பிங்க் ஒயரையும் ஒயிட் ஒயரையும் ஈக்குவலா சொருகி வச்சிருக்கேன். அதை இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற ஒயரை கீழ் பக்கமா வச்சுக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை மேல் பக்கமா அப்புறம் கீழே இப்படி வச்சுக்கணும். இப்போ இது ஸ்டஃப்டு ஒயரு. இதுக்குள்ள வச்சுதான் நம்ம போட போறோம். இந்த பிங்க் ஒயரை பின்பக்கமா கொண்டு போய் இந்த 2 ஒயருக்கும் நடுவுல எடுத்து இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இந்த உள்ள இருக்க ஒயரை சேர்த்து வச்சேதான் போடணும், அதை விட்டுறக்கூடாது. அப்புறம் இந்த பக்கம் இருக்க பிங்க் ஒயரை பின்பக்கமா கொண்டு போய் இந்த 2 ஒயருக்கும் நடுவுல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒயரை பின்பக்கமா கொண்டு போய் இதே போல எடுத்துட்டு போட்டு வரணும். இந்த ஒயர் குறைய குறைய திரும்ப இதுக்குள்ள சொருகிடணும். அது எப்படின்னு காட்டுறேன். இந்த ஒயரை ஒன்று எடுத்துக்கிட்டு அதை இதுக்கு நடுவுல உள்ள சொருகிடணும். இந்த மாதிரி சொருகிடணும். அதுக்கப்புறம் போட்டு வரணும். இந்த ஒயரை பின்பக்கமா கொண்டு போய் இந்த மாதிரி போட்டு வந்தா ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நமக்கு ஒயரும் வேஸ்ட் ஆகாது. உள்ள வைக்கிற ஸ்டஃப் ஒயர் என்ன கலர் வேணாலும் இருக்கலாம். நமக்கு வேற கூடையில மிச்சமாகிற ஒயரை கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எவ்வளோ நீளம் ஹேண்டில் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்பவும் போல சொருகிடுங்க. இப்போ இந்த கூடைக்கு ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். இந்த கூடை ஃபினிஷ் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.